பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மல்லி செடி உருளைக்கிழங்கு சிக்கன் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணின்னு இருக்கேன். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், புதினா, தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி செடி. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சிருந்தோம் கொஞ்சம் நான் சோம்பு, பட்டை, லவங்க எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் போட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எண்ணெய் ஊற்றினேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்க, சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எண்ணெய் ஊற்றின பட்டை, லவங்க, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கினேன். அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி, பச்சை மிளகா, பின்ன மல்லி செடி, புதினா இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் விடுற அளவுக்கு வித்தியும் வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு வருது. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். பின்ன காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நான் இதில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன். இந்த 1/2 kg சிக்கனை போட்டுருக்கேன். இது போன்லெஸ்ஸு. இது போன் இருந்தாலும் பரவாயில்ல, இதை போட்டுக்கலாம். இந்த மசாலாவோடு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதுக்கு கல் உப்பு தான் போடுறேன். தேவையான அளவு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கு தோலோடு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கிழங்கும் போட்டு நான் கிளறி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விடுவோம். அந்த சிக்கனோடு சேர்ந்து கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். அந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நசுக்கிட்டு கைட்டு கசக்கி கொஞ்சம் இதை போட்டு கொஞ்சம் மல்லி செடி தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய மல்லி செடி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மல்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மல்லி செடி உருளைக்கிழங்கு சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.